வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் என்ன பார்க்க போகிறோம்னா, தற்சமயத்துக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வார். என்ன வார் அப்படின்னா டேரிஃப் வார். இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக அமெரிக்க அதிபரினுடைய அந்த டேரிஃப் வார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இந்தியா இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு ப்ரெஷரை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு இதுவாகவே போயிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்ப நம்மளை அமெரிக்கா தாக்கவே வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்சமயத்துக்கு இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்தியாவை ரொம்ப ஒரு அவ்வளோ ஈஸியாக எளிமையாக இதை நம்மளை நசிக்கிற முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஓரளவுக்கு நாம் தன்னிறைவு பெற்று அந்த நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் நமக்கு இருக்குது. எவ்வளோ ஒரு ஜங்ஷன்ஸை இந்தியாவுக்கு எதிராக போட்டாலுமே இந்தியா சர்வை பண்ணுறதுக்கான வல்லமை நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வாஜ்பாய் பீரியடில் நாம் ஒரு அணு ஆயுத சோதனை பண்ணோம். அப்போ நம்ம மேலே அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடைகளை எல்லாம் விதித்தாங்க. இதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நம்ம மேலே பொருளாதார தடைகளை விதித்தாங்க. யுக்ரைன் மிகப்பெரிய தடைகளை இந்தியா மேலே விதித்தாங்க. ஸோ நாம் அதில் இருந்தெல்லாம் மீண்டு தான் வந்தோம். அப்போ வாஜ்பாய் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, என்ன அப்படின்னா, உங்களோட தடைகள் எங்களை பாதிக்கிறதை விட உங்களை பாதிக்கிறது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் ஏன்னா, அன்றைய நிலைமைக்கு இந்தியா நிறையா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸ்போர்ட் கம்மி, இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்போ அவங்களால இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ண முடியலை. காரணம் ஏன் அப்படின்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய கன்சூமர் கண்ட்ரி. நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் மக்கள் தொகை இருக்குது. ஸோ எந்த ஒரு தடையுமே இந்தியாவை பாதிக்கிறதை விட மேற்குலக நாடுகளையும் அமெரிக்காவையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். காரணம் ஏன்னா, ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷனை அவங்க தன்னுடைய, அதாவது ஒரு பெரிய மார்க்கெட்டை அவங்க ப்ராடக்ட் இழக்கும். அதனால அவங்களுடைய உற்பத்தி குறையும். இதுதான் உண்மை. ஓகே, இந்தியாவுக்கு பாதிப்பே இல்லையா அப்படின்னா, இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கு. ஆனால் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை நம்ம மேலே ஒரு தாக்குதலோ, நம்மளை ஒரு ப்ரெஷர், நம்ம மேலே ஒரு அழுத்தமோ ஏற்படையில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியா மீண்டும் மீண்டும் எழுந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, நம்மள்கிட்ட அந்த ராக்கெட் டெக்னாலஜி, இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜி நம்மள்கிட்ட இல்லை. அப்போ ரஷ்யா நமக்கு தர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிட்டு.